என்னப்பா, கதை சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்கள் ரெடியா? சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். கல்கி. நினைத்தது நினைக்காதது இப்படி எல்லாம் அவனுக்கு சாதகமாய் நடக்க அவனது மனம் அப்படி ஒரு ஆனந்த குத்தாட்டம் போட்டது. அவனது பைக்கின் சத்தம் கேட்டு வாட்ச்மேன் கதவை திறந்துவிட, கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு அவுட் ஹவுஸில் இருந்து ஓட்டமும் நடையுமாய் அவன் அருகில் வந்தார் சிவகுரு தாத்தா. அவனது முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை பார்த்து அவரது முகம் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாமல் நிர்மூலமாக இருந்தாலும் அவரின் கண்களில் தோன்றி மறைந்த அந்த உணர்வு, அது என்ன? அவர் வாய் திறந்து சொல்லாமல் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அந்த கண்களில் ஏதோ ஒன்று தோன்றி மறைந்தது. என்ன சிவகுரு தாத்தா, பாப்பா என்ன பண்ணுறா? தம்பி, பாப்பா சாப்பிட்டு தூங்கிருச்சு. நீங்கள் பாப்பாவை பார்த்துக்க. இன்னைக்கு வச்ச பொண்ணு காலையிலே வந்து பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டு போயிருச்சு. இன்றைக்கி ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அதனால் சீக்கிரமே போயிருச்சு. பாப்பா என் கூட அவுட் ஹவுஸில் தான் இருக்குது. தூக்கிட்டு வரவா தம்பி? வேண்டாம் தாத்தா, பாப்பா உங்ககிட்டயே இருக்கட்டும். பாப்பா என்னை கேட்டு அழுதான், நானே வந்து தூக்கிக்கிறேன். நான் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால் கொஞ்சம். வாட்ச்மேனை பார்த்து அவன் ஏதோ சமிகை செய்ய உடனே அருகில் ஓடி வந்து, சார், எல்லாம் நம்ம பிராண்டு, அப்புறம் உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்க. அவன் சொல்லும் பொழுதே அவன் என்ன வாங்க சொல்லி இருப்பான் என்று புரிந்தது. அவனின் மேல் ஒருவித அருவருப்பு தோன்றியது சிவகுருவுக்கு. ஆனால் மற்றவர்கள் நம்மை எப்படி பார்ப்பார்கள், என்ன நினைப்பார்கள் என்ற எந்த ஒரு கவலையும் அவனுக்கு கிடையாது. அப்படி கவலைப்படுபவனாக இருந்தால் அத்தனை கொடூரங்கள் செய்திருக்க மாட்டானே. தான் தான் மட்டும்தான் என்கின்ற சுயநலத்திற்கு உருவம் கொடுத்தால் அது இவனாகத்தான் இருக்கும். இவனிடம் என்ன இல்லாமல் போனது? பணம், பகட்டு, ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரம் என்று சகலமும் இருந்தும் அவனுக்கு அதில் திருப்தி வரவில்லை. மேலும் மேலும் பணத்தோடு சேர்த்து பாவங்களையும் அதிகமாகவே சேர்த்திருந்தான். ஸ்டீஃபன் அமிழ் 6 அடி 5 அங்குல உயரம், நல்ல பளிர் பால் வண்ண நிறம், அடர்ந்த கேசம், அகன்ற நெற்றி, மெல்லாய் வளைந்த உருவங்கள், கூர்மையான சின்ன கண்கள், நீல நிற விழிகள், கூர்மையான நாசி. பார்ப்பதற்கு தோற்றத்தில் மன்மதனை போலவே இருப்பான். இவனுக்கு அனைத்துமே அளவுக்கு அதிகம்தான். திமிர், கர்வம், தான் என்கின்ற அகங்காரமும் கூடவே. அனைத்தின் ஆரம்ப புள்ளியே இவன். தான் நினைத்தது தனக்கு சொந்தமாக வேண்டும் என்று நினைத்ததே அது இவனுக்கு சொந்தமாக வேண்டும். இல்லை என்றால் அழிந்து மண்ணோடு மண் போக வேண்டும். இதுதான் ஸ்டீஃபன். அப்படி அவன் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள பொருளோ நபரோ இவனுக்கு கிடைக்காத பட்சத்தில் அதை அழிக்க இவன் எந்த எல்லைக்கும் போவான். அப்படி இவன் செய்ய இல்லை, செய்ததுதான் இந்த கதை. இவனை பற்றி இப்போ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சிவகுரு எதுவும் சொல்லாமல் அவுட் ஹவுஸ் போய்விட, மெயின் டோர் கதவை திறந்து உள்ளே வந்தவன் அப்படியே உறைந்து போய் நின்றுவிட்டான். அவனது கால்கள் தன்னிச்சையாக இன்னொரு அடி எடுத்து வைக்க முடியாமல் அதே இடத்தில் வேர் ஊன்றி நின்றது. காரணம், பேஸ்மெண்ட் படிக்கட்டு வழியாக தவழ்ந்து
அவன் முதல் தளம் வரை வந்திருந்தான். வலது கால் தொடையில் குத்தி இருந்த இரும்பு கம்பியை பிடுங்கி ஒரு ஓரமாய் போட்டிருக்க அதீத இரத்தப் போக்கில் அவன் மயங்கியிருந்தான். வேகமாக உள்ளே வந்தவன் திறந்திருந்த 1 2 திரைச்சீலைகளையும் வேகமாய் இழுத்துவிட்டு அவனைத் தூக்கிக்கொண்டு அந்த வீட்டில் இருந்த மற்றொரு அறைக்குள் புகுந்து கொண்டான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்த பின்னும் ஜோசப்பின் படபடப்பு கொஞ்சமும் குறையாமல் இருந்தது. காரணம் எதுவும் சொல்லாமல் கௌதம் போனை கட் செய்தது. அது அவனுக்குள் தேவையில்லாத 1000 எண்ணங்களை வரவழைத்து அவனை தெளிவாய் சிந்திக்க விடாமல் காரை நிறுத்தியவன் திரும்பி பின் சீட்டில் பார்க்க அந்த பெண்ணிடம் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அது அவனை எந்த ஒரு விதத்திலும் பாதிக்கவில்லை. எத்தனையோ மரணங்களை பார்த்தும் கடந்தும் வந்தவனுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்கவில்லை. அவன் ஒன்றும் வேணும்னே பண்ணலையே. கௌதமுக்கு ஃபோன் செய்து வர சொன்னவன் காரை அவன் கையில் கொடுத்துவிட்டு அனைத்தையும் மிக சுருக்கமாக சொல்லி முடித்து, வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பாரு, கட்டளையாகவே வந்தது வார்த்தைகள். அவன் எதற்கு அழைத்தான் என்ற எந்த ஒரு தகவலையும் ஜோசப் கௌதமிடம் கேட்கவில்லை. அவனும் சொல்லுவதற்கு பெரிதாய் அவன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இயல்புக்கு மாறாய் கௌதமின் கண்களில் ஒரு பளபளப்பு மின்னி மறைந்தது. அவனது இயல்புக்கு மாறான சின்ன புன்னகை. இவன் சொல்வதுதான் அவனுக்கு வேத வாக்காச்சே. சரியோ தப்போ அவன் சொன்னா இவன் செய்வான். வேகமாய் ஹாஸ்பிட்டல் உள் நுழைந்த அவனை வழிமறித்து அவன் கையை பிடித்து தர தர என்று இழுத்துக்கொண்டு ஆள் இல்லாத ஒரு அறைக்குள் நுழைந்தான் சங்கமித்ரன். டேய், என்னடா ஆச்சு? இப்போ எதுக்கு என்னை இப்படி இழுத்துட்டு வர? அவனுக்கு மேல் சீற்றத்தில், டேய், எங்கேயாவது போனா சொல்லிட்டு போக மாட்டியா? எங்கடா போன சொல்லாமல் கொள்ளாமல்? டேய், மனசு சரியில்லை, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தேன். என்னாச்சு? நீ எதுக்கு இவ்வளோ கடுப்பாக பேசுகிற? அவன் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் ரெக்கார்டான அந்த செல்பேசி உரையாடலை எடுத்து ப்ளே செய்தான் மித்ரன். அதில் ஒரு பக்கம் ஆதித்யா பேச, மறுபக்கம் வரதன். ஆதித்யா, யோ யோ யோ, உனக்கெல்லாம் ஏதாவது மண்டையில் இருக்கா இல்லையா? என்ன மயிருக்கியா நீ அவங்கிட்ட போய்? நான் தான் சொன்னல, எனக்கு 2 நாள் டைம் கொடு, நானே பார்க்குறேன்னு. நீ என்னமோ பெரிய பருப்பு மாதிரி எகுர்ல. இப்போ அவன் என்கிட்ட நோண்டி நோண்டி கேட்குறான், என்னடா அந்த ஆள் கூட என்ன பிஸ்னஸ்னு. ஏற்கனவே இருக்கிற குடைச்சல் பத்தாதுன்னு இப்போ இது வேற. இதை பாரு, அவன் தோண்டி துருவ ஆரம்பிச்சான். நான் உன் கூட இருக்கிறவன் எல்லாரும் கூண்டோட கைலாசம் போக வேண்டியதுதான். வரதன். அடச்சே, சும்மா நிறுத்துடா. என்னமோ நீங்கள்லாம் அப்படியே உத்தம புத்திரனுங்க மாதிரி பேசுகிற. காசு தூக்கி போட்டா எதையும் செய்கிற ஆள் தானே என்ன? நீங்கள் அப்படியே டிப்டாப்பாக இருந்துட்டா நீங்கள் அப்படியே உத்தமனுங்களை ஆடுவீங்களோ? ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, கொலை கொள்ளை எல்லாம் செய்வாராம். இவர் செய்கிற தப்பெல்லாம் செய்வாராம். ஆனால் அதெல்லாம் ஒரு எத்திக்ஸோடு செய்வாராம். யாருக்கு அதில் பூ சுத்துற? நானே நிறைய பேருக்கு சொத்துனவன் தான். இங்கே பாரு ஆதித்யா, நீ எனக்கு பதில் சொல்லணும், நான் இன்னொருத்தனுக்கு பதில் சொல்லணும். ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி உன்னால் நடந்த குளறுபடியெல்லாம் போதும். உன்னை நம்பி எந்த வேலை கொடுத்தாலும் அது அரகுறை தான். மொத்தமாக வேரோட பிடுங்கிட்டு வாடானா அரையும் குறையமாக விட்டு வச்சிருக்க. இங்கே பாரு, அந்த டாக்டர் பொண்ணு உசுரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் பிரச்சனை தான். ஆதித்யா. யோ யோ, பெரிய மனுஷன்னு பார்க்குறேன் இல்லை, வாயில் நல்லா வந்துடும்.
நீ அன்னைக்கு தூக்க சொன்ன கார்ல அந்த பொண்ணும் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் இதுக்குள்ள தலை கொடுத்துருக்கவே மாட்டேன். நீ ஏதோ ஜேர்னலிஸ்ட் பொண்ணுங்களை தூக்கணும்னு தானே சொன்ன. அதை நம்பி தானே செஞ்சேன். இன்னும் அதில் நான் செஞ்சு வச்சிருக்கிற குளறுபடி எல்லாம் அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் மட்டும் அவனுக்கு தெரிய வந்தது அதோட எனக்கு கடைசி நாள். இங்க பாரு, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஞாபகம் இல்லை, அவனையே ஞாபகம் இல்லை. தள்ளி நின்று காவக்கார மாதிரி காவை காத்துக்கிட்டு இருக்கான். நடுவில் நீ எதுவும் வேண்டாத வேலை பார்த்து வைக்கலல்ல? சொல்லு. நான் ஏண்டா தேவையில்லாத வேலை பார்க்க போறேன்? நடுவில் என்னமோ நடந்திருக்கு. நீ எதுவும் செய்யல. நீ எதுவும் செய்யலைனா அவன் ஏதாவது இங்கே பாராதி. அவனை எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. அவன் ஏதாவது செஞ்சிருந்தா அது அவன் பிரச்சனை, அந்த ஜோசப் பிரச்சனை. யோ, அவன்கிட்ட இந்த ஃபிலாசபி எல்லாம் பேச முடியாது. அவனுக்கு வேணும்னா விட்டுட்டு போக மாட்டான். ஆனால் வேணான்னு நினச்சா வெட்டிட்டு தான் போவான். இதில் நீ அவனுக்கு நிறுத்தி நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பியா? என்னடி, அவனுக்கு பயப்படுறியா? பயந்து தான் ஆகணும். நீ அவனை 10 அடி தள்ளி நின்று பார்த்துருக்க, நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கேன். அப்போ உனக்கு என்னைக்கான இருந்தாலும் பிரச்சனை தான். நீயும் எத்தனை நாளைக்கு தான் இன்னும் அவனுக்கு பின்னாலேயே நிற்ப? நண்பன் நண்பன்னு சும்மா வாய் வார்த்தைக்கு தானே சொல்லுதான். உண்மையிலேயே என்ன உன்னை அப்படியா பார்க்குறான்? நீ அவனுக்கு வெறும் பினாமி மட்டும்தான்டே. ஆதித்யா, அடேங்க, என்ன நீ வந்து பாத்தியா? உன் நரி புத்தியெல்லாம் இங்கே காட்டாத. அந்த அளவுக்கு அறிவில்லாம இல்லை. அட, உண்மையை சொன்னா பிள்ளைக்கு கோமெல்லாம் வருது. ஆமா, உனக்கு நீங்க என்ன இருக்கு? ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரம், அழகான பொண்ணு எல்லாம் அவனுக்கு. அவனுக்கு போக மிச்சம்தான் உனக்கு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை பொறுக்கி தின்னுட்டு நீயும் வாழ்க்கையை ஓட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஏற்கனவே மது குடித்த போதையிலும் ஜோசப் கேள்வி கேட்டுவிட்டான். இதை பற்றி விசாரித்தால் தன் நிலைமை என்ன ஆகும் என்ற பயத்திலும் இருந்தவனுக்கு வரதனின் வார்த்தைகள் கொம்பு சீவி விட்டது. இப்போ என்ன சொல்ல வர? தெளிவா சொல்ல. பெருசா ஒன்றும் இல்லடே. பலசாலி, புத்திசாலி. உன்னை விட எல்லாத்துலேயும் ஒரு படி முன்ன இருக்கான். நீயும் நானும் நேராலாம் அவனை ஜெயிக்க முடியாது. ஆனால் தந்திரமா தூக்க முடியும். ஸ்கெட்ச் போட நான் இருக்கேன், சத்தம் இல்லாமல் செஞ்சு முடிக்க நீ இருக்க. இவெல்லாம் செத்தா எவன்டா பெருசாக கண்டுக்க போகிறான்? ஏன், அந்த தீரன் குரூப்பே ஏற்கனவே 2 வாட்டி அட்டம் பண்ணியிருக்கானுங்க தானே. போ, இதை வச்சே வம்பிழ. அதுவும் அந்த மித்ரன்ட்ட. மற்றவங்களை விட அவன்தான் யோசிக்காம கையை வைப்பான். 2 குரூப்பு கடையிலையும் பிரச்சனையாகும். உனக்காக அவன் வருவான். கூட்டத்திலே வச்சு முடிச்சு விட்டுரு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது அந்த டாக்டர் பொண்ணு தான். அது வெறும் டாக்டர் தான், ஆனால் தெளிவாக மூஞ்ச பார்த்துருச்சு. இவனை போட்டா அந்த பொண்ணை முடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த பிள்ளைக்கு என்னைக்கு ஞாபகம் வந்தாலும் நீ மாட்டுவ. அது வேற படித்த பிள்ளை. அதுவும் எங்கள் ஸ்டைல் உனக்கே தெரியும். வேண்டாம் வரதா, அந்த பொண்ணை தொடணும்னு நினச்சி கூட பார்க்காத. ஏண்டே, உனக்கு ஏதாவது வாயை குளிச்சிடுவேன் வரதா. அப்போ நீ அப்போ நீ அவனை போட மாட்ட. இங்கே பாரு, நான் என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும். நீ சொல்லாத. பாரு, எனக்கு இப்படி ஐடியா கொடுத்துட்டு நாளைக்கு உன் வேலை ஏதாவது ஏன்ட்ட காட்ட நினச்ச, அவனை மாதிரி சரி தப்புன்னெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். சதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். தம்பி பேசுறத பார்த்தா நான் சொல்றத செய்ய போறீங்க போல. யோ, நீ சொன்ன நல்லா இல்லை. உண்மையிலேயே அவன் இருக்கிற வரைக்கும் நான் 2வது தான். இவனே ஆண்டுட்டு இருந்தா நான்லாம் எப்போ என் மேலே வருது? இவன் அப்பன், இவன் நாளைக்கு இவன் புள்ள.
இவனுங்களே ஆழ்வானுங்க, நாங்கள் இவனுங்களுக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போது கண்டெய்னர் சீக்கிரம் கண்டுபிடி, இல்லை அவனுக்கு முன்னாடி நீ மேலே போயிடுவ, பார்த்துக்க தம்பி என்று உரையாடல் முடிந்திருக்க அவங்க நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது கம்ப்ளீட்டாக வேற ஒன்று. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் ஓகே தாங்க, அவ போனது மித்ரன் கிட்ட வாங்கி கட்டினது எல்லாம் சரிதான். ஆனால் கோபத்தில் ஜோசப் தடுமாறி தப்பான முடிவெடுப்பான்னு நினச்சாங்க. ஆனால் அவன் அப்படி எதுவும் செய்யலை, எந்த முடிவும் எடுக்கலை. இதுக்கு பதிலாக என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஆடியோ கிளிப்பை கேட்ட பிறகு கோபத்திலும் ஆத்திரத்திலும் ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்த தோற்றம் கண்டு மித்ரனுக்கே கொஞ்சம் ஜர்க்கானது. நகமும் சதையுமாய் சின்ன வயதில் இருந்து ஒன்றாய் வளர்ந்து வாழ்வோ சாவோ அவனையும் கை தூக்கி விட வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாம் இவனுக்கு மட்டும். அப்போ இதுக்கு முன்னாடி வேற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே எல்லாருமே நம்ம முகத்துக்கு முன்னாடி ஒரு போலியான முகமுடி போட தானே செய்கிறோம். ஒரு சிலர் செய்கிற தப்புக்கு என்னோட சூழ்நிலை காரணம், இன்னும் பலர் என்னுடைய உரிமை, வெகு சிலர் சுயநலம். காரணம் வேற வேறையா இருக்கலாம், ஆனால் செயல் ஒன்று தானே. இந்த மூணில் ஒரு கேட்டகரி தான் ஆதித்யா. செய்யப்பட இருந்த துரோகத்திற்கு ஜோசஃபின் பதிலடி என்ன? யார் இந்த ஸ்டீஃபன் அமேல்? நம் நாயகிகளின் கடந்த காலம்தான் என்ன? எல்லாத்தையும் நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கலை அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட கதைகளை கேட்குறதுக்கு மறக்காமல் ஜே ஆர்ட் நாவல்ஸ் அண்ட் ஆடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர்ஜே ஜெயராஜி.